மீன ராசி நண்பர்களே, உங்களுக்கான ராசி பலன் என்னன்னு பார்ப்போம். ராசி அதிபதி 3ல் இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 3ஆம் இடத்துல போய் குரு இருக்கார் உங்கள் ராசிக்கு. சும்மானாலும் உங்களுக்கு கூட உடன் பிறந்தவர்கள் சண்டைக்கு வருவாங்க, ஒரு பிரச்சனை பண்ண வருவாங்க, ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களுடைய கிரகம் போல் தெரியுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் எதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் கூடுதலாக பேசி பிரச்சனை இன்னும் பெருசு பண்ணாத அளவுக்கு பார்த்துக்குறங்க. தலைமை பதவியில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துக்கா, நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு 10 பேரோ ஒரு 50 பேரோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பொறுமையாக பொறுப்போடு செயல்படணும். கவனமாக செயல்படலை அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் போய் ஆளாகிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குறோம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு அரசு அலுவலராக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்குறோன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தவறுக்கு நீங்கள் போய் பதில் சொல்கிற மாதிரியான அமைப்பில் வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பொறுப்போடவும் இருக்கணும். அதை பார்த்துக்கிறங்க. இடம் பொருள் சம்மந்தமாக ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், இன்னொருத்தர்கிட்ட வாங்குறாரு. அதுக்கு போய் நீங்கள் போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது, சப்போர்ட் பண்ணி இவர் நல்லவர், இவருக்கு நீங்கள் அதை கொடுக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனீங்கன்னா அது முழுக்க உங்களுக்கு அது பகையாக மாறிடும். அதனால் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் செய்யாதீங்க. அதுவும் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆவணி மாதம் மட்டும் இல்லை, குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலம் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அது வரைக்குமே நீங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் பொதுவான பலன், அதை கடைப்பிடிச்சிக்கிறங்க. வக்ர புதன் கடகத்தில் வருங்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் பெற்ற பிள்ளைகள் இருப்பாங்கள்ல, அது ஸ்கூல் படிக்கலாம் அல்லது காலேஜ் படிக்கலாம், எங்கேயானாலும் படிக்கலாம். அவங்க கல்வி சம்மந்தமான சாதனைகள் பண்ணி பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அவங்க சிறப்பாக ஏதோ பண்ணி ஒரு பேப்பர் நியூஸ் போடுற அளவுக்கு ஒரு தொலைக்காட்சியில் வரக்கூடிய அமைப்புலையெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பிள்ளைகள் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஊக்கப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளை படிப்பு சம்பந்தமாக என்னமாச்சும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அது சம்மந்தமாக செலவு பண்ணால் கூட பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பு. நண்பர்களிடம் கொஞ்சம் கவனம் இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த மாதம் சிறப்பு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, மகாலட்சுமி, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குலதெய்வம் கோயிலில் போயிட்டு வளர்பிற நாட்களில் அந்த கோயிலில் உங்களுக்கு என்ன அபிஷேகம் பண்ணணும்னு தோணுதோ அதை குடும்பத்தோடு போய் அதை அபிஷேகத்துக்கு செய்ய சொல்லி வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல சிறப்பான காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன்.